முதல் விஷயம் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய திருமணங்கள் இன்றைக்கி வந்து இடர்பாடுகள்லையும் பெண்களே வந்து 32 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறதா, ஆண்கள் 40-42 வயசு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. எனக்கு திருமணம் வேண்டாம், அடுத்த பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஒரு விஷயமா சொல்லுவேன், ஒரு ஜோதிடர்களே இதுக்கு ஒரு காரணமாகவே நான் சொல்லுவேன். என்னென்னா முதல்ல வந்துட்டு இந்த தோஷம் அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் பார்க்குறது ராகு கேது தோஷம், சர்ப தோஷம்னுவாங்க, ராகு கேது தோஷம்னுவாங்க, நாக தோஷம்னு சொல்லுவாங்க. எனக்கு திருமணம் வேண்டாம், அடுத்த பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஒரு விஷயமா சொல்லுவேன், ஒரு ஜோதிடர்களே இதுக்கு ஒரு காரணமாகவே நான் சொல்லுவேன். என்னென்னா முதல்ல வந்துட்டு இந்த தோஷம் அப்படின்றது வந்துட்டு எல்லாரும் பார்க்குறது ராகு கேது தோஷம், சர்ப தோஷம்னுவாங்க, ராகு கேது தோஷம்னுவாங்க, நாக தோஷம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு ராகுகேது இருக்குங்க, எங்களுக்கு ராகுகேது பொண்ணே வேணும்லாம் தேடிட்டு இருந்தால் இப்போ வந்து திருமணம்ன்றது ஆகாது. ஸோ அதுக்கு ப்ரூஃப், லைஃப் ப்ரூஃப் நான் தான், எனக்கு ராகுகேது உண்டு, என் மனைவிக்கு ராகுகேது கிடையாது. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே செவ்வாய் என்பது கடுமையாக அவர்களுக்கு வேலை செய்யும். அவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.